வணக்கம் டிஎன் ஸ்குவாட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துக்கு. பெருசாக எங்கேயும் பைக் ரைடே போகிறது இல்லை. 6-7 மாதம் மேலே ஆயிடுச்சு பைக் ரைடே போயிட்டு. கடைசியாக மூணாறு போயிட்டு வந்தோம் பாருங்கள், அதோட முடிஞ்சு. ஸோ இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணி கிளம்பியிருக்கேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் போகிறேன். சோலோ ட்ராவல் தான். அதுவும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம், என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் தான் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து 2 வீலரில் ட்ராவல் பண்ண போகிறது. ஸோ அது என்னென்ன ஆச்சு, எப்படிலாம் ட்ராவல் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் மட்டும் தான் கிளம்ப போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 8:30 ஆச்சு. 9:30 பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போகிற டோல் பிளாஸால். இங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து எங்கே ஊட்டி போக போகிறேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஊட்டி, கொடைக்கானல் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட் டிராஃபிக் அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்துட்டுருக்கு. அதனால் அங்கே போகிறது இல்லை. பரவாயில்ல, எனக்கு கிளைமேட்டே இல்லைனாலும் காலியாக இருக்க இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வால்பாறை சூஸ் பண்ணியிருக்கேன். வால்பாறை கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1 year மேலே ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இங்கேருந்து பஸ்ஸில் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு 3 days பக்கம் சுற்ற போகிறோம். வால்பாறை 1-2 பிளேஸ்லாம் போக போகிறேன். அது வேறு வீடியோவில் உங்களுக்கு தெரியும். லக்கேஜ் எல்லாம் பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா வந்து நம்ம பைக் ரைட் பண்ண போகல, பஸ்ஸில் போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெயிட்டே இல்லாத அளவுக்கு கொஞ்சம் லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியது தான். டைம் ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. ஒரு டோல் பிளாஸை வந்து ஒரு 9:15 போயிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பஸ் வந்ததும் கிளம்பிடலாம். சரி வாங்க கிளம்புவோம், டைம் ஆயிடுச்சு. ஒன்ஸ் வீட்டிலேருந்து கிளம்புனதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வித்தின் ½ hour முன்னாடியே எனக்கு கால் வந்துருச்சு. ஆன் டைமில் பஸ் பார்த்தீங்கன்னா போகிற டோல்கேட்டுக்கு வந்துடும் அப்படின்னு. ஸோ நானும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி கொஞ்சம் 15 minutes முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டேன். ஆனால் ஆப்பில் பார்த்தீங்கன்னா பஸ் ட்ராக்கிங் வந்து பஸ் வந்து கோயம்பேடுலேயே இருக்க மாதிரி தான் காமிச்சிச்சு. மேபி இவங்க தப்பாக கால் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசி ட்ராக்கிங் தப்பு, அப்டேட்டே ஆகலாது. பைக் ரைடு போய் மோட்டோ விளாக் பண்ணியிருந்த ஆள் கடைசியில் என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. கவலை வேண்டாம், அடுத்தது கண்டிப்பாக பைக் ரைடு தான், மோட்டோ விளாக் தாங்க. சிட்டிக்குள்ளார இப்போ நிறைய ஆம்னி பஸ் பார்த்தீங்கன்னா அலோடு இல்லை. அதனாலே பார்த்தீங்கன்னா போகிற டோல்கேட்டில் சரியான டிராஃபிக் ஆகுது. நான் இதில் பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து A1 டிராவல்ஸை தான் புக் பண்ணியிருக்கேன். ஏசி ஸ்லீப்பர் புக் பண்ணல, உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் புக் பண்ணேன். ஒன்ஸ் பஸ்ஸை போட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியர் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. அட்லாஸ்ட் ஒரு 10 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா பஸ் கிளம்பிருச்சுங்க. ஆஃப்டர் 20-25 minutes டிரைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பஸ்ஸை வந்து போட் பண்ணாங்க. நான் என்ன சரி ஓகே, இது நார்மலாக பஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்காக நிறுத்திருக்காங்க, இடையில எங்கேயாவது கண்டிப்பாக வந்து ரெஸ்ட்டுக்காக நிறுத்துவாங்க. ஸோ அங்கே வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயுமே நிறுத்தலை. பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருக்குது. பட் சென்னைக்கு ரொம்ப அவுட்டரில் இருக்கிறதுனால அங்கேருந்து இங்கே வரதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராவலாக இருக்கும். ஆஃப்டர் ஒரு 20 minutes அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸை திரும்ப எடுத்துட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேலம் தாண்டி ஒரு பிளேஸ், எந்த இடம் தெரியல எக்ஸாக்டாக. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் பிரேக்கு பஸ் நிறுத்தினாரு. ஸோ அவங்க டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 5:30 போல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவினாசி பக்கம் ரீச் ஆகிட்டோம். நீங்கள் சொன்ன பிளேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த டைமில் எக்ஸாக்டாக இறக்கி விட்டுருவாங்க. அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் பைக் ரெண்டல் எடுக்கிற பிளேஸ் வந்து ஒரு 4 kilometers காமிச்சிச்சு. சரி ஓகே, ரேப்பிடோ இருக்கான்னு செக் பண்ணால் போட்ட உடனே ஒருத்தர் வந்தார். அவர் கூட ரேப்பிடோவில் ஏறி ஸோ ட்ராப் லொக்கேஷனில் போய் இறங்கிட்டேன். அவர் காலையிலேயே ஒரு தரமான சம்பவம், பைக் ரெண்டல் கொடுக்குறவர் கடையே திறக்கலை. அப்படி எப்படின்னு தேடி அவர் வீடை பிடிச்சி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பைக்கை எடுத்துட்டேன். நம்ம ட்ரைவ் பண்ண போகிற பைக் பார்த்தீங்கன்னா இதுதான், ஹோண்டா டியோ. கேட்டால் புது பைக்குன்னு சொன்னார். காலையிலேயே சம்பவம் தயார், என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களாம் எதுக்கு ரெண்டல் பிஸ்னஸ்க்கு வராங்கன்னு தெரில. ஸோ அந்த லெஃப்ட் எடுத்தோம்னா ஒரே ரோடு தான், ஃபஸ்ட்டு மருதமலை போகிறோம். மக்களே ஆல்மோஸ்ட் ஒரு மலை தெரியுதுல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா மருதமலை. அங்கே கோபுரம் தெரியுது, பட் மரம் மறைச்சிட்ருக்கு. தெரியாமல் பெரிய தப்பு பண்ணிட்டோங்க. பேசாமல் நம்ம வண்டியை ரெடி பண்ணி எடுத்து வந்துருக்கணும். இதுதான் நான் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த வண்டி. ஃப்ரண்ட் டயர் சுத்தமாக காலி, ஓட்டவே முடியல, ஒரு பக்கமாக இழுக்குது. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. இந்த பாருங்க கீ செட். டடா. அடுத்தது ஹார்ன் அடிக்கல ப்ரோ, வேறு வண்டி மாற்றி கொடுங்கன்னா அவர் வந்து நம்மளை சுவிட்ச் மாற்ற சொல்கிறாரு. சார் ப்ரோ போகிற வழியில் மெக்கானிக் ஷெட் இருக்கும், போகிற வழியில் சுவிட்ச் மட்டும் மாற்றி வெறும் 50 ரூபா தான் வரும்னாரு அவர், நம்மளை பற்றி தெரியாமல். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இதை வச்சு நான் எப்படி ஒரு 3 நாள் குப்பை கொட்ட போகிறேன்னு தெரில. அவன் பார்த்து நேற்று அட்வான்ஸ் வாங்கிட்டு காலைல ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கலாங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக ஒரே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஃபோனே எடுக்கலை. அப்புறம் வீடை கண்டுபிடிச்சி 2 தெருவா நடந்து போய் அவன் வீட்டை கண்டுபிடிச்சி தட்டினா. அப்புறம் நான் தெரியாமல் தூங்கிட்டேன் ப்ரோ, வாங்க வண்டி எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இந்த வண்டி எடுத்து கொடுத்துட்டான். அச்சோ வலிக்கு வந்து மாட்டிக்கிட்டானே. வேறு ஏதாவது வண்டி இருக்கான்னு கேட்டால் சுசுகி ஆக்சிஸ் இருக்கான், அது இன்னும் மோசமாக இருக்குது வண்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்குது.
பார்த்து கொஞ்சம் உஷாராக இருங்க. தேவையில்லாமல் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். இது வந்து ஒரு நாளைக்கு 650 ரூபா வந்து ரெண்ட் இருக்குது. வண்டி கண்டிஷனாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ஃப்ரண்ட் டயர் வந்து முழு ஆயிடுச்சு. அது பஞ்சர் ஆகுமா இங்கே மாதிரி ஓரமாக நிறுத்த கூட பயமாக இருக்குது. என்ன பண்ண போகுதுன்னு தெரில என்னை வச்சு. ரொம்ப நேரமாக சீட்டை திறக்க ட்ரை பண்ணுறேன், திறக்கவே மாட்டேங்குது. ஏன்னா கீ செட்டே ஆடுது பாருங்கள். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் கோயில். படியில் ஏறலாமா இல்லை பைக்லேயே மேலே போயிடலாமான்னு தெரில. பைக் அலோவ் பண்ணாங்கன்னா இதிலே போயிடுவோம். கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர்ஸோ சம்திங் தாங்க வருது. மருதமலை ரொம்ப கிட்ட தான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான காலேஜ் ஒன்று இருக்குது, பாரதியார் இன்ஸ்டியூட். இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 to 10 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வரல. உங்களுக்கு நிறைய பஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கட்டும், நிறைய பஸ் இருக்குது டுவர்ட்ஸ் அடிவாரம் வரைக்கும். பட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. செப்பரேட்டாக பார்க்கிங் பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. கீழே மேலே வந்து 2 வீலர்ஸ் அண்ட் கார் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க. பட் மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக பார்க்கிங் இல்லை. மேபி மேலே ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா கீழே தான் உங்களை பார்க் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பிள் சைட்லேருந்தே பஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. பெர் ஹெட் பார்த்தீங்கன்னா 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அடிவாரத்துலேருந்து மேலே போகிறதுக்கு. பட் நார்மல் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸ் கிராஸ் ஆகுங்க. அது கொஞ்சம் சேஃபாகவே போங்க. கோவை மாவட்டம் மருதமலை முருகன் கோவில் படிப்பாதையில் யானைகள் முகாமிட்டதால் யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் முயன்று வருகின்றனர். அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் மார்னிங்கே எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு. கோயிலில் பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் ஏதோ போயிட்டுருக்கு. மேபி ஏதாவது ரூம்ஸ் கட்ட போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. மார்னிங் கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நேற்று நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருக்கும் போல், சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு 50 steps ஏறினீங்க அப்படின்னா வந்து டெம்பிள் ரீச் ஆகணும் மேலே. ஸோ நான் தரிசனம் முடிச்சுட்டு வந்து உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேன். அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா தரிசனம் முடிச்சாச்சுங்க. ஃப்ரீ டிக்கெட்டில் போல். ஃப்ரீ டிக்கெட் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ 50 rupees கொடுத்து டிக்கெட்டில் போயாச்சு. முருகர் பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரத்தில் இருந்தார். டெம்பிளை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கோயில். பட் ரொம்ப ஃபேமஸான முருகர் இவர். ஸோ சாமி கும்பிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா புளியோதரெல்லாம் விற்பாங்க 20 rupeesக்கு தொன்னையில். அதை வாங்கி சாப்பிட்டுட்டேன். நான் சரியான பசி. ஸோ அந்த புளியோதரையை சாப்பிட்டுட்டு அப்படியே பைக் பார்க்கிங் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பைக்குக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க கீழே. ஃபுல்லாக சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. பட் மலை விட்டு இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஓனா மேலே ஏற்றிட்டேன் தெரியாமல். அது ஆக்சுவலாக இன்னொரு வண்டியில் மாட்ட வேண்டியது. அது என் வண்டியில் வந்து மாட்டிச்சு. நடுவில் பாம்பெலாம் ஓடுது ரோட்டில். இங்கேருந்து கோவை குற்றாலம் அதாவது சிறுவாணி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 29 kilometers பக்கம் வருது. அதான் 1 hour கிட்ட காமிக்குது. வண்டி ரிட்டர்ன் கொடுத்துலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத வேலையாயிரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேறு போட்டேன். அதனால் வண்டி ரிட்டர்ன் கொடுக்க போகிறது இல்லை. ஒரு 30-40 பொறுமையாக ஓட்டிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக சிறுவாணி ஃபால்ஸ் போயிடலாம். ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். கரெக்டாக 29 kilometer 59 நிமிஷம் காமிக்குது. செகண்டே ஒரு மொபைல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மேப் வைக்கிறதுக்கு. பட் என்னன்னா ஒரு ஹோல்டர் எதுவும் இல்லை, பேக்கில் வச்சு தான் எடுக்க வேண்டியதாக இருக்கா. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, இப்போ கிளம்புனா கரெக்டாக ஒரு 11 மணிக்கு போயிடுவேன். போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வால்பாறை தான். சரி வாங்க கிளம்புவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour டிரைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிறுவாணியோட என்ட்ரன்ஸ் ரீச் ஆகிட்டோம். இதை வந்து கோவை குற்றாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிற ஆஃபீஸு. ஸோ இங்கே டிக்கெட் எடுத்துட்டு ஒரு 100 meters உள்ளே போனீங்கன்னா செப்பரேட்டாக பைக் பார்க்கிங் லெஃப்ட்டில் இருக்கும், கார் பார்க்கிங் அண்ட் வேன் பார்க்கிங் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். பேர் ஹெட் பார்த்தீங்கன்னா வந்து அடல்ட்டுக்கு 60 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. பைக்கில் வந்தீங்கன்னா 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ரோட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 80 rupees ஆச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேன் தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு 2 to 3 kilometers உள்ளுக்க போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வெஹிக்கிள் அலோவ் பண்ண மாட்டாங்க. இவங்க கொடுக்குற வேனில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட் பண்ணிட்டு போய் அங்கே இறங்குற மாதிரி இருக்கும். அது ரிட்டர்ன் வரப்பையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேனில் தான் வந்து ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட். ஸோ அனிமல்ஸ் எப்போனா கிராஸ் ஆகும். ஸோ அந்த சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜ் ஒன்று இருக்குங்க. அந்த வில்லேஜ் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ரோடை ஒட்டி பெரிய பள்ளம் ஒன்று தோண்டி வச்சுருப்பாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா யானை வந்து எதுவும் கிராஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். ஏன்னா பள்ளம் இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் யானை வந்து இறங்காது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பழங்குடியினர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க இங்கே இருக்கவங்களே தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே கடை வச்சிருக்கிறது. இங்கே இருக்க ரேஞ்சர் ஒர்க்கில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கள தான் இருப்பாங்க. ஒரு 15 minutes டிரைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை இந்த இடத்துல இருந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 kilometers கிட்ட வரும் நடந்து போனோம் ஃபால்ஸுக்கு. மறக்காமல் வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இடையில கடலை எதுவுமே இருக்காது. இங்கே ஒரு பழைய பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. இது என்ன ரீசனுக்காக அப்போ கட்டியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் 8 yearsக்கு முன்னாடி வரப்பே இந்த பிரிட்ஜ் இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து ஜஸ்ட் ஒரு கிராஸ் பண்ணுறதுக்காக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ அதோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதை மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான க்ரௌடுங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆஃப்டர்நூன் போலலாம் பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு வந்துடும். பட் தண்ணி என்னமோ கம்மியாக தான் வருது. ஸோ வர மாதிரி இருந்துச்சா நீங்கள் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே வந்துருங்க. ஓரளவுக்கு ஃப்ரீயாக குளிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்ச் டவர் கட்டி கொடுத்துருப்பாங்க ரைட் ஹேண்ட் சைடில். உங்களுக்கு டைம் இருந்துச்சா ஏறி போய் பாருங்கள். லைட்டாக வெயிலும் அடிக்குது. பட் மழை பெய்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிச்சு அங்கே மேகம் வந்து. நான் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வாங்காமல் போயிட்டாங்க. சரியான தண்ணி தாகம். தூரத்தில் லைட்டாக தண்ணி ஊற்றுச்சிங்க. பார்த்து தெரிஞ்சது எப்பா ஃபால்ஸ் ஏதோ ஓரளவுக்காக தண்ணி வருது இந்த சம்மர் டைமில் அப்படின்னு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த தண்ணி வர்றது பெரிய விஷயங்க. அந்த மலைக்கு அப்படியே அந்த பக்கம் ஃபுல்லாக கேரளா தான். மேபி அதனால தண்ணி வருதான்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக என்ட்ரன்ஸ்லேருந்து 1 kilometer மட்டும் இது இருக்காது, ஜாஸ்தியாக தான் இருக்கும். அவங்க 1 kilometer கூட போல் 900 meters தான் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது.
கொஞ்சம் தள்ளி தான் நடந்து வரோம். வரப்போ வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் எடுத்துகிட்டு வந்த வண்டி நினச்சா மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இன்னும் 130 கிலோமீட்டர் போன வால்பாறைக்கு 3.5 மணி நேரம் காமிக்குது. இப்போ 11:15. கரெக்டாக 1 ஹவர் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளம்பிடணும். அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அவங்க கம்பி தெரியுதா, அதில் ரைட் எடுத்து கீழே போகணும். இந்த ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எப்போனா சடனாக தண்ணி இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் டேஞ்சரான ஃபால்ஸு தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பிக்கு அந்த பக்கம் குளிக்க விட மாட்டாங்க. குளிக்கிறதெல்லாம் கீழே தான் போகணும். பாருங்கள், ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணதுமே எவ்வளோ க்ரௌடு. ஃபுல்லாக தண்ணி வந்தால் நல்லாயிருக்கும். பட் ஃபுல்லாக தண்ணி வரப்போ நம்மளை உள்ளே விட மாட்டாங்க, ஃபால்ஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பரவாயில்லப்பா வெயிலுக்கு. ஒன்ஸ் அந்த பிரிட்ஜை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இறங்கி போனீங்கன்னா 3 பிளேஸ் இருக்கும் நீங்கள் குளிக்கிறதுக்கு. வந்த தண்ணி தாகத்துக்கு அந்த சிறுவாணி ஃபால்ஸ் வந்து டைரக்ட் கனெக்ஷனில் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. குடிச்சு போட்டால் ஐயோ செம்ம டேஸ்ட்டுங்க. தண்ணி டேஸ்ட்டு கேன் வாட்டர்லாம் ஓரம் அப்படி தான் இருக்குது. டேரெக்டாக பைப் கனெக்ஷன் மேலேருந்து அப்படியே இறங்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தண்ணி சில்லுனாக இருக்குது. பேக்கை வந்து குரங்கிட்ட வந்து காப்பாற்றுறது தான் பெரிய வேலை. ஃபஸ்ட்டு சேஃபாக வந்து பேக் எங்கேயா வைக்கணும். வாங்க போய் இடம் பார்ப்போம். திஸ் இஸ் கோவை குற்றாலம். தண்ணி அங்கே வருதில்ல, அதில் குளிக்கலாம். அங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றாங்க குளிக்கலாம். இல்லைன்னா அதோட கீழே தான் போகணும். க்ரௌடு கம்மி. மதியம் டைமில் வந்தீங்கன்னா தெரியும், செம்ம ஃபுல்லாக இருக்கும். இதில் எங்கே நான் பேக் வைப்பேன்னு எனக்கு தெரில. ஒரு அரை மணி நேரம் ஆட்டை போட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய லேடிஸ் குளிக்கிறாங்களா, அதனால் நம்மளை சிங்கிளாக போய் இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்வெஸ்ட் அப்படியே குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். டைம் வந்து 11 ஆகுது. இங்கேருந்து 3.5 மணி நேரம் கணக்கு போட்டாலும் எப்படி ஒரு 4 மணிக்கெலாம் ரூமுக்கு போயிடலாம். ஸோ அங்கே அப்படியே மூவ் ஆன் ஆகும். அங்கே ஊற்றுதில்ல, அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு குளிக்கிடுவாங்க. அதுதான் அந்த ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி ஏதாவது ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணல. ஃப்ளோரே இவ்வளோ தான் தண்ணி. அது ஏதோ கொஞ்சமாக அப்படி கீழே போகுது. பரவாயில்லைங்க வெயிலுக்கு. சரி, கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. கிளம்புவாங்க. இங்கேருந்து நடக்கிறது தான் இப்போ பெரிய விஷயம். வாட்டர் பாட்டில் வேறு பைக்லேயே இருக்குது. ரிட்டன் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் வரேன். யாரும் ரிட்டன் வரல, எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா மார்னிங் டைம் இல்லையா. அதே மாதிரி வேனும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் போகிறப்ப நான் மட்டும் தான் போயிட்டு இருந்தேன். ரொம்ப காலியாக இருந்துச்சு. அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் லைட்டாக பேச்சு கொடுத்தேன். ஆனால் இங்கெல்லாம் யானை வருமா அப்படின்னு. இங்கெல்லாம் வரும், பட் இப்போ சம்மர் டைமுங்கிறதுனால இந்த இடத்துல கிராஸ் ஆகாது. ஆனால் சிறுவாணி டேம் கிட்டே போயிட்டீங்கன்னா எல்லா பக்கமும் யானை தான் நிற்கும். நேற்று பார்த்தீங்கன்னா வந்து பைப் கனெக்ஷனை உடச்சிட்டு போயிடுச்சாமா. அதுக்கு தெரியுமா பைப்பில் தண்ணி போதா இல்லையான்னு. தண்ணி போதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பைப்பை உடச்சி தண்ணி குடிச்சிட்டு போயிடுமாமா. அப்போ தான் அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் அந்த சிறுவாணி டேம் கிட்டலாம் போக முடியுமா அப்படின்னு. இல்லைப்பா, அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி இந்த ரோட்லேயுமே ஏன்னா வருங்க. பட் என்னென்னா மான்சூன் டைமில் வரும். இப்போ சம்மர் டைமிங்கிறதுனால அந்த அளவுக்கு கிராஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. பட் நான் 8 இயர்ஸ் முன்னாடி வந்தப்போ நீங்கள் கார் பார்க் பண்ணுவீங்க இல்லையா, அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் யானை சாணி பார்த்துருக்கேன். ஃபால்ஸ் வந்து கிளம்பி டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வால்பாறை கிளம்பியாச்சு. ஈசா யோகா மையம் போகலான்னு பார்த்தேன். பட் என்னென்னா இப்போ தான் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி தான் வந்தேன். ப்ளஸ் வந்து நமக்கு டைமும் இல்லை, அதுக்கேற்ற பைக்கும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஈசா யோகா மையம் ஸ்கிப் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக வால்பாறை கிளம்பிட்டேன். ஸோ வால்பாறை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வருதுங்க. எனக்கு மேப்பில் காமிச்ச டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3.5 hours கிட்ட காமிச்சது. அப்படி கணக்கு போட்டு பார்த்தோன்னா நான் வந்து ஒரு 4:30 to 5 மணிக்குள்ளே வால்பாறை ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். அவங்க கொடுத்த ஹெல்மெட்டில் வைசரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீஸு, அதை போட்டு ஓட்டவும் முடியாது. ப்ளஸ் அது வந்து ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டுங்க. ஸோ ஹெல்மெட்டே இல்லாமல் நான் வண்டி ஓட்ட மாட்டேன். ஃபைனலாக என்னையே ஹெல்மெட் இல்லாமல் ஓட்ட வச்சுட்டான் அவன். ஏன்னா அந்த விண்ட் பிளாஸ்ட்டுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பனாக ஓட்டுறப்ப கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்குது. அது தொடச்சி கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ப்ளஸ் வந்து ஒன்ஸ் கொஞ்சம் அந்த சிறுவாணி ஃபால்ஸை கிராஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போகிறப்ப நான் எதுவும் பெருசாக சாப்பிடல. சரி ஓகே, ஒன்ஸ் பொள்ளாச்சி ரீச் ஆன அப்புறமா நம்ம ஆலியார் கிட்ட ஃபிஷ் ஃப்ரை ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லிட்டு எங்கேயுமே நிறுத்தலை. 50-60 பார்த்தீங்கன்னா வண்டி ட்ரைவ் பண்ணிட்டு அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆலியார் போய் ரீச் ஆகிட்டேன். நான் ஆலியார் ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 to 3 o'clock இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு கடையில் மீல்ஸ் வாங்கி தான் இங்கே சாப்பிட்டேன். ஏன்னா சரியான பசி, நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வால்பாறை செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிவிட்டேன். ஏதோ வண்டியெலாம் நிறுத்தலை, எதுவும் பேமெண்ட்லாம் வாங்கலை. ஃபஸ்ட் ஏதோ பில் ஏதோ போடுவாங்க டோக்கன் மாதிரி, இப்போ அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. ஆலியாரோட டேம் கண்டிஷன் பாருங்கள், செம்ம ட்ரையாக இருக்குது. நானும் சரியான ட்ரையில் தான் இருக்கிறேன். கோயம்புத்தூர் வந்து வெயில் போட்டு வாட்டி எடுத்துருச்சு. அவன் கொடுத்தான் பாருங்கள் ஒரு ஹெல்மெட்டு.
என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. மாட்டிக்கிட்டேன். 3 நாள் ஓட்டி தான் வர வழி இல்லை. சரியான வெயில். இங்கே தான் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது. மேபி மேலே மழை வந்தால் வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, லாக் வரைக்கும் சுத்தமாக தண்ணி இல்லைங்க. கொஞ்சம் பேர் இறங்கி குளிச்சுட்ருக்காங்க. சுத்தமாக தண்ணி இல்லை. ஆனால் அந்த பக்கத்தில் தண்ணி வந்து இந்த வின்னர் மூவியில் வரும் தெரியுமா ஒரு பிளேஸு. ஆனால் அந்த இடத்துல தண்ணி ஓடிட்டுருக்கு. வீட்டுக்கு போகிறப்ப கண்டிப்பாக அங்கே போய் குளிச்சுட்டு போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே மங்கி ஃபால்ஸில் வந்து தண்ணி இல்லையாமா. இந்த லாஸ்ட் வீக் ஒருத்தர் வீடியோ போட்டார் 2 டேஸ்க்கு முன்னாடி. மங்கி ஃபால்ஸில் தண்ணி இருக்குன்னு தான் போட்டார். பட் வந்து மங்கி ஃபால்ஸில் தண்ணி இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறப்ப அந்த வின்னர் ஃபால்ஸை கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 44 கிலோமீட்டர் இருக்குது வால்பாறை. அங்கேருந்து ரூமுக்கு ஒரு 20 கிலோமீட்டர். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 64 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும். போகிறதுக்கு அப்படியே வந்து ஒரு 4:30 மணி ஆயிருங்க. பெட்ரோல் போட்டேன், 300 ரூபாய்க்கு போட்டேன். முக்கா டேங்க் இருக்குது. அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்குற வரைக்கும் அது போதும்னு நினைக்கிறேன். செம பசியில் வந்தேன்னா அந்த மீனை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி டெம்ட் ஆயிடுச்சு. நான் போயிட்டு 2 மீன் கொடுங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு மீல்ஸ் வேறு ஆர்டர் பண்ணிட்டேன். மீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா படாவாக இருந்துச்சு. என்னால் சாப்பிடவே முடியல. அரைங்குறையமாக சாப்பிட்டேன். வந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு ஐஸ் வாட்டர் வந்து வந்தோடனே குடிச்சிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. மீனும் சரியாக சாப்பிடல, மீல்ஸும் சரியாக சாப்பிடல. 200 பில் ஆச்சு அங்கே வாட்டர் பாட்டிலோட சேர்த்து. மேலே கிளைமேட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இன்னும் ஒரு 10 பெண்டு ஏறினா தான் தெரியும் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு. பட் நான் ரூம் புக் பண்ணியிருக்க லொக்கேஷன் தரமான லொக்கேஷன் தான். அங்கே போயிட்டு நான் லொக்கேஷனை காமிக்கிறேன். வாங்க கிளம்புவோம். எங்கள் கோடை மலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மழை தூருதுங்க மேலே. ரெயின் கோட் எத்தனை வரலையே வெயில் தான் அடிக்குன்னு சொல்லிட்டு வீட்டா இங்கே பாருங்கள் மழை தூருது. ஐ திங்க் ஸோ மேலே போக மழை வரும் தான் நினைக்கிறேன். என்ன போகிறோன்னு தெரியல. வாங்க போவோம். இந்த டயரை வச்சுக்கிட்டு ஒரு கையில் மொபைலை பிடிச்சி ஹேர்பின் பேரில் சுத்தமாக திரும்ப முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரோடு வியூ உங்களுக்கு காமிக்க முடியாது. ஏன்னா கோப்ரோ நான் கொண்டு வரல. அப்படியே ஆலியார் பார்த்தீங்கன்னா இங்கேன்னு தெரியுது தெளிவாக. இன்னும் பார்த்தீங்கன்னா 40 ஏர்பின்னில் 2 ஏர்பின் பென் தான் ஏறி இருக்கோம். காமிச்சல நட்டு அதில் அது எப்போயே கலண்டு ஊந்துச்சு. டயரை பாருங்க மொட்டை போட்ட மாதிரி இருக்குது. இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. கொண்டு போய் நான் இவனை ரூமில் சேர்த்துட்டுனா போதும். நாளைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் பிளான் பண்ணியிருக்கேன். இவனை கொண்டு போய் ரூமில் மட்டும் சேர்த்துடணும். அவ்வளோதான். வாங்க கிளம்பலாம். நீங்கள் எந்த ஒரு ஹில் ஸ்டேஷன் போனாலும் சரி, உங்களுக்கு எப்போ அந்த டீ பிளான்டேஷன் பண்ணுற பிளேஸ் வருதோ அந்த இடத்துல உங்களுக்கு சில்னஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துலையுமே அப்படி தான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸு டீ பிளான்டேஷன் இருக்கும். இங்கே என்ட்ரு ஆனதுமே பார்த்தீங்கன்னா கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. சில்னஸ் பயங்கரமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. உண்மையாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 மாதம் வரைக்கும் ஃபுல்லாக வெயிலை பார்த்து டக்குன்னு மாதிரி ஒரு மலையை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ப்ளஸ் நான் எந்த ஒரு ரெயின் கோட்டுமே எடுத்துகிட்டு வரல. அவ்வளோ தைரியம் மழை எதுவும் வராதுன்னு. என்னென்னா அந்த பைக்கோட டயர் சரியில்லாதனால பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு சைடுக்காக இழுத்துட்டு போச்சு. ரொம்ப பயமாக இருந்தது பிரேக் அடிச்சு ஓட்டுறதுக்கு. ஏன்னா ஃப்ரண்ட் டயர் தான் முக்கியம். அதுவே சரியில்லை. தொடுவானம் சிவந்து போகும் கரைகின்ற நொடிகளில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் டீ ஷாப்பு. ஃபஸ்ட்டு வேறு இடத்துல இருந்துச்சு, இப்போ இங்கே மாற்றிட்டாங்க. இங்கே உங்களுக்கு பார்க்கிங் வசதியோடு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து வால்பாறையில் சரியான ஃபேமஸ்ங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்து ஒரு டீ குடிச்சு ஜாலியாக போங்க. அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே நிறுத்தலை. ஸோ முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ரூமுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ பார்த்தீங்கன்னா எதுவுமே கவர் பண்ணலை. ஸ்ட்ரெயிட்டாக ரூம் போய்ட்டு ரீச் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 2 நாளைக்கு ஸ்டே பண்ண போகிற ஹோம் ஸ்டே. இது பார்த்தீங்கன்னா வந்து மலாக்காபாரா, அதாவது கேரளா ஆல்மோஸ்ட்டு தமிழ்நாடு பார்டர் கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 டேஸ்க்கு நான் வந்து 1500 கொடுத்தேன். 2000 கேட்டாங்க. நான் ஒரு மெம்பர் தான் அப்படின்னு சொன்னதுமே சரி ஓகே 500 கம்மி பண்ணி 1500 கொடுத்தாங்க. லொக்கேஷனும் சூப்பராக இருந்துச்சு. ஆப்போசிட்டில் ஃபுல்லாக டீ பிளான்டேஷன், பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, 2 ஹோட்டல் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து மழை ட்ரெஸ்ஸில் ஆகிட்டே தான் இருந்துச்சு. நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்குள்ளேயே வந்து ஹோம் ஸ்டே வந்து ரீச் ஆகிட்டேன். ஆனால் உண்மையாலே என்னப்பா சும்மா பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படி இருந்துடவே கூடாது. கொஞ்சம் சம்பாதிச்சாலும் பயணிச்சு அனுபவிச்சிடணும். பயணம் பண்ணிடணும் வாழ்க்கை ஃபுல்லாக. இங்கே இருக்க சிட்டுக்குருவிலாம் பயப்படவே மாட்டேங்குதுங்க. நான் பக்கத்தில் இருக்க ஹோட்டல் டீ குடிச்சிட்டு பிஸ்கெட் பிச்சு போட்டேன். அது அழகாக வந்து தண்ணியில் ஊற வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. லொக்கேஷனோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம எங்கேயா போய் சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டே இருந்தேன். சரியான மழை பிடிச்சிருச்சு. சாப்பிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பரோட்டாவும் சிக்கன் கறியும் சாப்பிட்டேன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி மொபைல்னு ஒன்று வச்சுருந்தேன் இல்லையா, அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டிங் வந்து ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் ஆக்சுவலாக. பட் நேற்று வந்து ஒருத்தர் செகண்ட் ஹேண்ட் மொபைல் தான் இருக்குமான்னு கேட்டான் பாருங்கள். அந்த மொபைல் நான் அந்த ஃபுட்டேஜ் கவனிக்காமையே ஃபேக்ட்ரி செட் கொடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அந்த ஃபுட்டேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டை இந்த மாதிரி முடிச்சிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மலாக்காபாறையிலேருந்து அதிரப்பள்ளி போக போகிறோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து
கேஎஸ்ஆர்டிசி கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ட்ராவல் லாக் ப்ளஸ் ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கைஸ். ஸோ அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம். அன்டில் தட் பை.